ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ண போறோம். அப்படியே பார்க்கும்போதே வாய் ஊறுது. பயமா அது கடிச்சிடாத. என்ன ரன்னிங்ல போறாங்கயா ராத்குலன் மாதிரி. ஐயோ தேங்க்யூ. சே ஒன் வணக்கம். ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? அரிசி மாவுல நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பூ போட்ட புட்டு இந்தோனேஷியால. பையா ஹவ் மச்? ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. ஐயா நீங்க எல்லாம் உருப்படுங்களா மனுஷங்களா? நீங்க இது வந்து மோச்சி அப்படின்னு போயிடாதீங்க. 1 லட்சம்னா 500 ரூபாயா? மக்களே யாராவது இந்தோனேஷியால 1 லட்சம் தரோம் ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னா இந்தியன் மணியா இந்தோனேஷியன் மணியான்னு கேட்டு வாங்க. இல்லன்னா 500 ரூபா தாண்டி. கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சோ இந்தோனேஷியால நம்ம வந்து இன்னைக்கு ஃபுட்டை வந்து எப்படி இருக்கு, அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ண போறோம். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து ஜலான் சபாங். ஜலான் சவாங். ஆக்சுவலா 32 தடவை மனப்பாடம் பண்ண வர மாட்டேங்குது. ஜலான் சவாங்கோட ஸ்பெஷல் என்னன்னா ஈவினிங் 6 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இங்க ஃபுட்டு கிடைக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் தான் அப்படின்னாங்க. சோ அதனால நம்ம வந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம ஊர் சாப்பாடை விட இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பமே பழத்தோட நம்ம ஊர் மாதிரி இந்த பிச்சு டேஸ்ட் பண்ணோம்னா பிச்சு வாங்க. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. அதனால சும்மா அப்படி நின்று தடை பார்த்துட்டு போயிட வேண்டியதா. சோ இங்க என்னெல்லாம் ஃபுட் இருக்கு, எது நமக்கு கம்ஃபர்டா இருக்கு, ரேட் எல்லாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அப்படியே போயிடுறான். எது நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இங்க பாப்புலேஷன் கூடங்கிறதுனால நம்மள வந்து அந்த கூட்டம் எல்லா இடத்துலயுமே நம்ம டி நகர் இருக்கும்லங்க அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா எல்லா கடை இருக்கு, நிறைய கடை இருக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம கூட அப்படியே சேர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க மக்களை எப்படி இருக்குன்னு சொல்றேன். பேரம் பேசி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவா? 150 ரூபீஸ். 150 ரூபாயா? ஒரு கொத்து 150 ரூபாயா? பையா 100 ரூபீஸ்க்கு தரோம். நான் பேசுறது உனக்கு புரியாது, ஏன்னா இங்கிலீஷும் தெரியாது. சாப்பிட்டு பார்க்கலாமா? மாதிரியான ஒரு ஃப்ளஷி ஃப்ரூட் கிடைக்கும். ஆக்சுவலா அந்த பழம் வந்து நாங்க வாங்கியிருக்கோம், அதனால சாப்பிட்டுறோம். இங்க சாம்பிள்லாம் கிடையாது. வெளிநாடுதான்ப்பா. எங்க ஊர்ல புளிக்கும் பையா. அவன் தலையாடுறான். பேரு கேப்பமா? நாம பாப்பா apa? Rambutan. Enggak, nama Anda. Joy. Joy. நான் நிஷா. ஹலோ. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? நிஷா. Nisha namanya. Ya, Ibu My name Nisha. Nisha. பையா வணக்கம். யூ போலோ. வெல்கம். இந்தியா. Yes. अच्छा है. अच्छा है. எனக்கு ஒண்ணுமே மாலுமே है. I like India. I like song India. 5 for oh my god. Oh. You like? Nice to meet you. Thank you. Ayo, thank you. Itu malah dibuat video-video sama mama. It's so cute. அவங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா பழகுறாங்க. இந்தியா அவ்வளவு பிடிச்சிருக்குங்கறாங்க. நான் வந்து தமிழ்நாடு. Say one வணக்கம். Ucapan yang salam itu dibilang wanakam, kayak namaste gitu. Bilang wanakam, bilang. Wanakam. ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? Thank you. ஃபுட் ஷாப் இங்க வந்து நிறைய வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு Padang food. சோ படாங் ஃபுட்ல வந்து இது மீன் தெரியுது, முட்டை, சிக்கன், மட்டன், கருவாடு, எனக்கு தெரிஞ்சு பீஃப்ல இருந்து எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பானிபூரின்னு நினைப்பேன், ஆனா இது பானிபூரி கிடையாதான். இது ஏதோ ஒரு வகையான இதுவா. இப்ப இங்க வந்து நம்மள மாதிரி இந்த குழம்பூத்தி சாப்பிடுற கல்ச்சர் சில கடைகள்ல இருக்கு. அதுல இது ஒண்ணு. பட் நம்ம ட்ரை பண்ண போறோம் மக்களே, வாங்க. ஆனா இதை ட்ரை பண்ண நான் விரும்பல. நான் கொஞ்சம் ரோட்டு கடையா போலாம். அந்த பயம் இருக்கட்டும். இது சாத்தே ட்ரை பண்ண போறோம். மலேசியா சாத்தே. You like India? You like India? Yes. நான் வந்து தமிழ்நாட்டுல தான் வந்திருக்கேன். My name is Nisha. My name is Iqbal Ibrahim. Sumanagara. சோ நம்ம சாத்தே நானும் ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்னு பாப்போம், நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம். இது வந்து ஃபுல்லா ஷாப். இதுலதான் அந்த பெரட்டி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பச்சையா உள்ளது.
பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய விட்டு சாப்பிடாத பாப்பான்னு சொல்லிருக்காரா இல்லையா? மனசாட்சி இல்லாம இந்த பக்கம் வீடியோ எடுக்கும் போது இந்த பக்கம் அந்த பழத்தை திங்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இல்ல தானே? நல்லா தானே இருக்கு. இது வந்து பச்சை கறி ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து அந்த மாதிரி பண்றாங்க சாத்தி. வந்து இந்தோனேஷியால நம்ம ட்ரை பண்ண போற செகண்ட் ஃபுட். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணோம். லொன்டோங், கரெக்டா? லொன்டோங் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குன்னு பயந்துடக்கூடாது. இது ஒரு இலையில சுருட்டி வச்சிருந்ததுனால அப்படி இருக்கு. இது வந்து ரைஸ் தான். இந்த ரைஸ வந்து மசிச்சு வச்சிருக்காங்க. சோ வேக வச்சு மசிச்சு அதை ஒரு பச்சை கலர், அது வாழை இலை மாதிரி இல்ல, அது வந்து வாழை இலை தான். வாழை இலை தானா? அதுவே வந்து ஸ்டீம் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டீம் தான். சோ அதை வந்து அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. இது வந்து ரைஸ் இதோட சேர்த்து சாத்தே. ஸோ இப்படி வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலுமே அந்த ஊர் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ற ஆள் கிடையாதுங்க. அதே தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான். பட் சரி இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம்ன்றத சொன்னாங்க. 2-3 விஷயம் நல்லா இருக்கும்னு. இதை தனியா ட்ரை பண்ணா அம்மன் ஜல்லிக்கு பெறாது, உப்பு இல்ல. ஆனா இந்த கிரேவியோட பாருங்க, இதை எடுத்து இந்த சாத்தைக்கு கொடுக்குறாங்களே பிரதர், இதை ட்ரை பண்ணி செம்மையா இருக்கு. சாத்தை ட்ரை பண்ண செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து சாத்தையை விட இந்த கிரேவி பிடிக்கும். இது வந்து ஆக்சுவலி அந்த பீனட் கடலை செய்யறது தான். நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, நம்ம ஊரு ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வருது. இது வந்து எங்க பண்ணாலும் இந்த கிரேவி வந்து நிறைய ஊட்ட சொல்லி வாங்கி சாப்பிடுவேன். என்ன ரன்னிங்ல போறாங்கயா? ராஜ்கிரண் மாதிரி செம. நீங்க ஒரு வேளை வந்தீங்கன்னா இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுங்க. இது என்ன காஸ்ட் சொல்றது? 20,000. 100 ரூபாய். 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஒர்த்து தாராளமா. Abang oke bertiga sama kan. அடுத்த ஃபுட்டு வந்து நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியா சொல்றேங்க. இப்ப நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் தெரியுமா? புட்டு. இந்த கடைக்கு பேரே புட்டு கடை தான். புட்டு. இங்க நிறைய தமிழ் வேர்ட்ஸ் வந்து இங்கேயுமே அந்த வேர்டு வந்து தமிழ் வேர்டா தான் இருக்கு. சரி, நம்ம இந்த புட்டு வந்து எப்படி மேக் பண்றாங்கன்னு பாப்போம். என்ன கூல்? தெலோர் கூலிங். ஓ, கூலிங்னா வந்து ரோல் பண்றது. இந்த மாதிரி ரோல் பண்ணி தெலோர் கூலிங். ஓகே ஓகே ஓகே. பட் நாங்க வந்து ஐ லைக் புட்டு வந்து எப்படி ஸ்டீம் பண்றாங்கன்னு பாப்போம். ஓ, இத மாவு மாதிரி கொட்டி இந்த இடத்துல வச்சிடுறாங்க. இதுல ஸ்டீமர் வச்சிடுறாங்க மக்களே. ஓ, போட்டு அதுல வந்து பிரவுன் சுகர் பாருங்க, நாட்டு சக்கரை, கருப்பட்டி. சூப்பர். தேங்காய் பூ. அது பையா ஹவ் மச்? ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். நான் இவற்றை இப்படியெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. ஐயா, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? 2,500 rupees, which is 7 ரூபா. 7 ரூபா 50 பைசா. 7 ரூபா 50 காசா? எவ்வளவு? which is 12 ரூபா 50 காசு. 12 ரூபா 50 காசு. ஒண்ணு எப்படி ரெடி பண்றாங்கன்னா, இந்த இதை எடுத்து இதுக்குள்ள அந்த மாவு வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த நாட்டு சக்கரை திரும்ப அந்த மாவு ஃபில் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்டீம் பண்றாங்க. திரும்ப இதுதான். இது வந்து ஒரு போர்ஷன் வந்து 5 போர்ஷன் 4. இது மட்டும் 12 ரூபா மக்களே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ இதை போட்டு தர்றாங்க. இங்க ஒரு பெரிய பிளஸ் நான் நிறைய இடங்கள்ல பார்த்தது வாழை இலை. இப்ப நம்ம சாப்பிட்ட ரைஸ் கூட வாழை இலையில தான் அந்த ஸ்டீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாழை இலை இது வந்து எனக்கு தெரிஞ்சது. இது என்னவா இருக்கும்? மூங்கில்ல தான் நம்ம வந்து ஸ்டீம் பண்றாங்க. இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான் மக்களே, வந்துருச்சு. அடுத்த ஆளுக்கு ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்போ இதை நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். எனக்கு ஃபியூச்சர்ல வேலை இல்லைன்னா இப்படி பாடி கூட நான் பொழைச்சிக்குவேன். நான் பாட, எங்க வீட்டுக்காரர் கலெக்ட் பண்ண, ஏதோ ஜாலியா இருக்கும்.
இந்த ஸ்டீம் ஸ்மெல்லே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வருது இல்ல. அரிசி மாவு தான், வெறும் அரிசி மாவு. ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து சாப்பிட்றதே ஒரு ஹாப்பி. ஆனா புட்டுங்க, நம்ம ஊர் புட்டு அரிசி மாவு, நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு செம்மையா அந்த ஸ்டீம் பண்ணி கையில வைக்க முடியல, கொதிக்குது, அதனால கீழே வச்சுட்டேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தேங்காய் பூவோட ஃபிளேவரா இருக்கட்டும். வாய் ஊறுதுங்க அந்த புட்டு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். அப்படியே நாட்டு சக்கரை உள்ளே கொட்டுது. ஐயோ இது பாருங்க, அரிசி மாவுல நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பூ போட்ட புட்டு இந்தோனேஷியால. கொழுக்கட்டை சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மடக்குன கொழுக்கட்டை அந்த நாட்டு சக்கரையோட அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கொடுக்காம சாப்பிடக்கூடாது. நீங்க இந்தோனேஷியா ஏதாவது ஃபேமிலியா வர்ற பிளான் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணுங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸை விட நம்ம ஊர்களே அப்படிதான் சாப்பிடுவோம். இது வந்து உங்களுக்கு சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எங்க போனாலும் இந்த மாங்காய் பத்து நம்ம ஊர்ல இருக்கிற பாவி இங்க இருக்குப்பா. என்ன பரோட்டா போடுறானா அப்படின்னா? ஆமா, பீச் பரோட்டா. ஹலோ, இத வந்து பொரிக்கிறாங்க. ஓ, இதை வந்து அப்படியே எடுத்துருவாங்க போல மக்களே. ஃபுல்லாவே இந்த ஒவ்வொரு ஷாப் நம்ம போனோம்ல அது மாதிரியும் இருக்கும். இங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். இங்க நமக்கு என்ன வேணும்னு கேட்டா அதை வாங்கி சமைச்சு கொடுக்குறாங்க. இது ஏதோ ஒண்ணு, இது ஏதோ ஒண்ணு, இதுவும் ஏதோ ஒண்ணு. இறாலு, கனவா, நண்டு, மீன். இதை நம்ம என்ன வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணி இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா குக் பண்ணி கொடுக்குறாங்க. உட்காந்து வெட்டுறாங்க பாருங்க. நம்ம வந்து 2 வாங்கணும்ல, ஐஸ்கிரீம் ஒன்று, மூச்சு ஒன்று. ஐஸ்கிரீம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன், உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட். இதோட எஸ்டிடியை வந்து பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு, சிரிப்பா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஜப்பான் தண்ணியா, அந்த தண்ணியை செய்யறதுனால இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கண்ணா, தெரியல. பட் ஐஸ்கிரீம் வந்து நிஜமாவே இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபிளேவர். இது வந்து மோச்சி அப்படின்னு போயிடாதீங்க, கடிச்சு சாப்பிடுமா எங்க அப்படி இந்த கோதுமை மாவை கலந்து வச்சா இங்க பாருங்க. அதே மாதிரிதான் மாவெல்லாம் உருட்டி வச்சிருக்காங்க. அந்த காபி பிளேவர், சாக்லேட், உள்ளுக்குள்ள கோதுமை மாவு, ஐ மீன் மாவு மாதிரி. அது வந்து கிரீம் ஸ்டஃப். கிரீம் தான் செம்மையா இருக்கு. பீன் ரெட் பீன் வச்சிருக்காங்க உள்ளார. பீன், சோயா பீன் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்க இந்தோனேஷியா வந்தீங்கன்னா. மோச்சி ஆர்டர் பண்ண சொல்லியாச்சு. என்ன ஆர்டர் பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம வந்து ஆச்சீனிஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். காபி சாருக்கு ட்வின். இதுல வந்து மீ ஆச்சே அப்படின்னா, மீ ஆச்சேனா மணி ஆச்சேன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் மீ ஆச்சே. மீ அப்படின்னா வந்து இங்க வந்து நூடுல்ஸ். ஓ, வந்து இந்த ஆச்சீனிஸ் மீன்றது வந்து ஸ்பெஷல் மீ. இது கொஞ்சம் குழம்பு சூப் டைப்ல இருக்கு. ஓகே, நம்ம ஊர்ல அந்த அத்தோலாம் ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி. நசிக்கு வரேங்க அப்படின்றது. ஐயோ வேணாம், அது எனக்கு வேணாம். ஓ நசிக்கிறேன். ஓகே, ஆனா அதுல கருவாடு போடாம தானே? 2 டைப் இருக்கு. கருவாடு போடாம தான். ரைட்ல கருவாடு போட்டு தான் எனக்கு கொண்டுட்டாங்க. அது இல்லாம வந்து நம்ம ஊர் ஸ்டைலு பரோட்டா. வாவ், ரொட்டி சாணி. இந்த ஊர்ல பேர் வந்து ரொட்டி சாணி பரோட்டா. இது வந்து இனிப்பாவும் கிடைக்கும், காரமாவும் கிடைக்கும். ஓ சூப்பர். அது மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது மாதிரி நிறைய இந்த காஃபி வெரைட்டி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டபரா செட் மாதிரி காஃபி சால்ட்டோ. ஓ காஃபி சால்ட்டோ, டபரா செட் மாதிரி. ஆமா ஆமா, நம்ம ஊர்ல பழசா குடிப்போம் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். நாங்க என்னன்னு சாப்பிடுறோம்னா ஆர்டர் பண்ணிட்டு வரோம் மக்களே. Jadi tanpa daging bisa, tanpa daging bisa. Tapi yang kaldunya pakai apa? Sini ada yang kuahnya, yang kan minta ini kuah yang. ஸோ இந்தோனேஷியாவோட நம்ம ஃபுட் பிளாக் நிறைய பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இதுவும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது நம்ம ஊர்ல இந்த டவரா செட்ல காஃபி டீ குடிப்போம்ல, அதோட ஒரு விஷயம் இங்க ஃபாலோ பண்றாங்க. இதை நம்ம எடுத்துட்டோம்னா தெரித்து விடும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணிருக்காங்கன்னா, இதுதான் குடிக்க வந்துகிட்டு இருக்கோம். வெளியில இருந்து பார்க்கும் போது என்னடா ஒரு நாய்க்கு சத்தம் கேட்க தோணும். ஆனா இதுதான் வழி, வேற வழி இல்ல. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிற
பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்றேன்? அந்த உள்ள கவுத்து வச்சிருக்காங்கல்ல. இப்ப நம்ம ஊர் டபரா செட் எப்படின்னா இப்படி ஊத்தி ஷேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஷேர் பண்ண முடியாது, ஒரே ஆள் தான் குடிக்கணும். ஸோ இது அண்ட் கூலிங்கா வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா யுகுல் மில்க் ஷேக். என்னன்னா இது மாம்பழம் அந்த ஃபிளேவர். நான் கேட்டேன் மாம்பழம் வேணும், அப்புறமா இதை முடிச்சு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபுட்டுங்க. இதோட பேர் என்னன்னா ஆச்சே ஃப்ரைட் ரைஸ். ஆச்சே ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ஆக்சுவலா பீஃப் பண்ணி தான் பீஃப் இதுவா இதுலயானா இதுதான். ஸோ பீஃப் போட்டு கொடுப்பாங்களா. பட் நம்ம பீஃப் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டனோ இல்ல சீ ஃபுட்டோ ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் அதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். இங்க ஊர்ல சாப்பிடறதோட அவ்வளவுதான். அதனால வந்து எனக்கு பிளைனா கேட்டிருக்கோம். நம்ம இதுல எந்த நான்வெஜ்ஜும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ஆச்சே ஃப்ரைட் ரைஸ். இது வந்து மீ ஆச்சே. மீ ஆச்சே. இது ஆச்சே, இது மீ ஆச்சே. மீ ஆச்சே மீனா வந்து நூடுல்ஸ். இது ஆச்சே, இது மீ ஆச்சே. அது ஆச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட வந்து நம்ம ஊர் பரோட்டா தான். இதுல என்னன்னா நான் ஸ்வீட் பராத்தா கேட்டிருக்கேன். அப்படியே பார்க்கும் போதே வாய் ஊறுது. பயமா அது கடிச்சிடாத. இது வந்து ஸ்வீட் பராத்தா. முதல்ல வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கேரட், தக்காளி, நிலக்கடலை, அப்பளம், பப்படம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் பயந்தேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் குக்கா, நம்ம ஊர்ல நல்லா குக்காகி வரும்ல, இங்க நார்மல் குக்காகி அந்த மாதிரி இருக்கும். பட் நல்லா இருக்கு. இது நம்ம ஊர்ல அத்தோ அந்த ஃபிளேவர். நம்ம இதையும் என்னதான் கொதிக்குது மக்களே. பாருங்க புகை வருது. ஏன்னா இருந்தாலும் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சப்ஸ்கிரைபர் கொடுக்காம சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பைட்டு. செமையா இருக்கும். ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் இந்த நிலக்கடலை கொடுக்குறாங்க. ஆச்சியோட கொஷின்ல கிடைக்கும் நிலக்கடலை. மத்த எந்த ஃப்ரைட் ரைஸ்லயும் நிலக்கடலை வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சூடா ஹாட்டா சாப்பிடுறது. இதுவுமே குத்தி ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆமா, இது கையில தான் சாப்பிடணும். பரோட்டா நம்ம ஊர்ல அப்படியே பிச்சு மதுரையில அந்த கொட்டல் குழம்ப ஊத்தி சாப்பிட்டோம்னா ஐயோ. நிறைய விஷயம் கவனிச்சிங்களா? நான் வந்து ரொம்ப பெருமையா நேற்று சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வாழை இலையில சர்வ் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிங்களேன், ஃபுல்லா வாழை இலை. நம்ம ஊர்ல வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு சர்வ் பண்ணுவாங்க. இங்க எல்லாமே வாழை இலை தான். இதை நம்ம டிப் பண்ணி சாப்பிடுவோம். அந்த நான் தான் ஸ்வீட் பரோட்டா கேட்டேன். எனக்கு ஸ்வீட்டா சாப்பிடும் போல இருந்துச்சு. இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க். நம்ம ஊர்ல கண்டென்ஸ்ட் மில்க் மேட் சொல்லுவாங்க. அப்படியா? சூப்பரா இருக்கு மக்களே. இது ஃபைனலா இந்த மேங்கோவும் நான் சொல்லிடுறேன். மேங்கோ போட்டிருக்காங்களா? மேங்கோ போட்டிருக்காங்க. நான் இது சும்மா அப்படி ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் ஒரு மாங்காய் ட்ரை பண்ண மக்களே. ஊர்ல இருந்து வந்து இந்த மாம்பழத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருங்களேன். நம்ம ஊர் மாம்பழம் தோத்துரும் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆனா இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சீரியஸா சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் டவுட்ல வந்தேன். ஆனா எல்லா ஃபுட்டுமே நம்ம ஃபுட்டு மாதிரி தான் இருக்கு. சோ உங்களுக்கு இதுல இருந்து என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆனா நிஜமாவே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? ஓகேவா? ஓ சூப்பர். அது எப்படி சொல்றது இந்த ஊர்ல? இந்த ஊர் பாஷையில மந்தப் ஆல் ஃபுட் மந்தப். தேங்க்யூ. லவ் யூ. நாங்க உண்மையிலே ஃபுல்லாவே காலி பண்ணிட்டோங்க. இங்க பாருங்க, ஒண்ணு கூட இல்ல. இங்க பாருங்க, எதுவுமே இல்ல. இந்த ஜூஸ் தான் என்னோட ஜூஸ். இந்த டபரா செட்டை நான் இன்னைக்குள்ள முடிச்சிடறேன். ஆக்சுவலி இதை சொல்லி கொடுத்தாங்க இப்பதான். என்னன்னா அப்படி லைட்டா அப்படி தூக்கினோம்னா நமக்கு தேவையானது வரும். அதை நம்ம குடிக்கணுமா? அப்படி டமால்னு தூக்கிட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு. இன்னைக்கு மந்தம் கிடையாது, மொந்தம் பாடிடலாம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஆனா இது குடிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. மத்தபடி வரும்ல. நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இங்க வந்து இப்படி குடிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். ஆனா இந்த காஃபி தூள் தான் அல்டிமேட் நினைக்கிறேன். செம்மையா இருக்கு இந்த ஃபிளேவர். அல்டிமேட் காஃபி தூள். நம்ம வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்க எல்லாமே இந்த வாங்கி வேஸ்ட் பண்ணல, ஷேர் தான் பண்ணோம். இது வந்து கிரேவி. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சொன்னோமா, இதான் மக்களுக்கு பரோட்டா. கொதிக்குது. இது வந்து ஒரு காரமா ட்ரை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதனால ஒரு கார பரோட்டா. ஆனா வந்து கிரேவி மட்டும் பயந்தேன். ஆனா சும்மா ட்ரை பண்ணுங்கன்னாரு. இதான் வேற ஒண்ணும் இல்ல. நான்வெஜ்னா கொஞ்சம் பயம். நம்ம ஊர் சால்னா மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் கெட்டியாவும் இல்ல. வெறும் பரோட்டாவை ட்ரை பண்றது பெஸ்ட் எனக்கு. உங்களுக்கு எப்படி அந்த மீட்டோட ஸ்மெல் வருது.
அந்த ஆயில் நிறைய இருக்கு, அதனால வெறும் பரோட்டாவை சாப்பிட்டா கூட வயிறு வெம்பிடும் நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணுங்க நீங்களும். ஹையஸ்ட் ரேட் நோட்டு 1 லட்சம். ஐயா 1 லட்சம்னு பீத்திக்காதீங்க. 1 லட்சம்னா எவ்வளவு நம்ம ஊர் காசுக்கு? 1 லட்சம்னா 500 ரூபாயா? மக்களே யாராவது இந்தோனேஷியால 1 லட்சம் தர்றோம் ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னா இந்தியன் மணியா இந்தோனேஷியன் மணியான்னு கேட்டு வாங்க, இல்லன்னா 500 ரூபா தாண்டி. யாரு இந்த 2 பேர் யாரு? இவர்தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் இவர்தான் பிரசிடென்ட், இவர் வைஸ் பிரசிடென்ட். அவர் பேர் தான் சுகார்னோ, இவர் பேர் சுகார்னோ, இவர் பேர் ஹத்தா. அதனால ஜகார்த்தாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேர் வந்து சுகார்னோ ஹத்தா. ஓ, இந்த ஊர் காந்தி இவங்கெல்லாம் இந்த ஊர் காந்தி. ஓகே, இன்னும் பல டீடைல் வேணும்னா நீங்க அணுக வேண்டிய ஒரே இடம் முகமதியா சோப். பாய். Halo, terima kasih banyak atas kunjungannya. Terima kasih ya, Pak. Thank you. Halo, thank you. Thank you. Wow, இவங்க அந்த ரெஸ்பெக்ட் வந்து என்னால அவ்வளோ. Thank you. Thank you. வெளியில இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வந்துங்க பூனைக்குட்டி அதிகமா. பாருங்க பூனை. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ மக்களே, அவ்வளவுதான் நம்மளோட வந்து இந்தோனேஷியா ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். ஏன்னா நான் இன்னைக்கு நைட்டு ஃபிளைட்ல கிளம்ப போறேன். நான் சாப்பிட்ட ஃபுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எதுன்னு வந்து நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க இந்தோனேஷியா வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டுருந்தா அந்த ஃபுட்டையுமே நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தோனேஷியா பீப்புள் யாராவது நம்ம விளாக் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நான் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றதுக்கு ஒரு பர்சன் காரணம் முகமது யாசிப். இவங்க வந்து ட்ரிச்சி தான். ஆனா எனக்கு தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் வந்து கூட்டத்துல ஐக்கியம் ஆயிட்டோம் நாம ஒரு சோத்து முட்டை அப்படிங்கறதுனால. சோ மக்களே, மறக்காம கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.